நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள், அதாவது ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள், அது மட்டும் இல்லைங்க, 5/2/2023 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசியினுடைய அதிபதி வாரத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 11ஆம் இடம் 12ஆம் இடம், அப்புறம் வார கடைசியில் ராசியிலேயே வந்து அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். அப்போ குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. ராசிநாதன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஆதலால் உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம். 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்த போதிலும் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் சூரியன். ஆதலால் நல்ல பண வருவாய் இருக்கும், பொருள் வருவாய் இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. ஒன்வே டிராஃபிக் மாதிரி கொடுத்தீங்கன்னா வசூலாகாது. 2வது வாக்கு சாதுரியம் இருக்கணும். பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். வீடு, குடும்பம், வேலை பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது ரொம்ப சிறப்பு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மீடியா, பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதே நேரத்தில் சொற்பொழிவாளர்கள், இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் இருந்த ஆசிரியர் பெருமக்கள், இவங்களுக்கெல்லாம், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வேலைவாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. இளைய சகோதரராக ஆதரவு கொண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும். மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா 4 கேது இருந்து சனி பகவான் பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். பாதியில் நின்று போய் பழுது பார்க்கக்கூடிய செலவு, மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, அதில் ஒன்றும் குறை கிடையாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுக, குருவர்களும் திருவர்களும் கிடைக்கக்கூடிய ஒரு, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலு பெற்றாலே குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பிள்ளைகள், உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் வெளிநாடோ உள்நாடோ நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். அவங்க தேக ஆரோக்கியம், அவங்க வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்தில் சனி சூரியன் இணைந்து இருப்பது என்பது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைவு ஏற்படும். சண்டை வரும், சச்சரவு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க, சொல்லி புரிய வைங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு தொழில் கூட்டாளிகள் கூட விரோத மனப்பான்மையோடு இயங்குவார்கள். நீங்கள் விட்டு கொடுத்து போனால் தான் ஓரளவுக்கு இந்த வாரம் அனுசரித்து போக முடியும். மற்றபடி பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். இவர் யாருன்னா 4க்கும் 11க்கும் உடையவர். 8ல் போய் அமர்ந்திருக்கிறதால வருமானங்கள் வந்தாலும் செலவுகள், ஏதாவது கடன் பிரச்சனை, பெரிய கடனாக இருக்கும், அந்த கடனை பரிசல் பண்ணுவீங்க. அதில் ஒரு மனச்சுமை, அதிலிருந்து விடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணவரவு, பொருள் வரவு, ஆதரவு, சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க.
ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்ற மாதிரி 9ல் குரு இருக்கிறதால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணி மற்றும் இதர அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். 10ல் ராகு இருந்தால் தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலை கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க. அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாரம். இவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் பேனலில் இருக்கிறவங்களுக்கு பேனல் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எப்போவுமே 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், அதுவும் மேஷ ராகு, மேடான ராகுன்றதால நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்க உத்தியோக மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கிறது. அதுலேயும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட வேலை வாய்ப்புகள் கிடைச்சி ஏதோ ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. மற்றபடி பார்க்கும் பொழுது புதன் 12ஐ பார்க்கிறார். அப்போ தாய்மாமன் வழியில் செலவினங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளுக்கு கல்வி செலவு அப்படின்ற மாதிரி சுப செலவுகள் ஏற்படலாம். மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருக்குங்க. மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி குறை ஒன்றுமில்லை. அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.